வணக்கம். பிப்ரவரி 27ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது? நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்ல தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் ரெட்ல தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விளைவாக பார்க்கலாம். பிளாட்டினம் இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஓ தகவல் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கு. ஸ்டெபிளைசர் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் என்ன விலை நிர்ணயித்திருக்கிறாங்க ஐபிஓக்கு? லோவர் பேண்ட் $162, அப்பர் பேண்ட் $171. இன்னைக்கு ஓப்பன் ஆகுது ஐபிஓ 27ஆம் தேதி. 29ஆம் தேதி முடிவடையுது. அனைத்துமே ஃப்ரெஷ் ஈக்விட்டியாகத்தான் வருது. எந்த ஆஃபர் ஃபார் சேலும் கிடையாது. ஆஃபர் ஃபார் சேல்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்வது. இந்த ஐபிஓ வழியாக அது எதுவுமே கிடையாது. ஆனந்த் ரத்தி என்ன பரிந்துரை கொடுத்திருக்கிறாங்க? சப்ஸ்கிரைப் ஃபார் லாங் டேர்ம் கொடுத்திருக்கிறாங்க ஆனந்த் ரத்தி. இந்தியாவுடைய முதல் கிரீன் ஹைட்ரஜன் ஆலைய மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா இன்னைக்கு திறந்து வைக்கிறாருன்னு பிப்ரவரி 27ஆம் தேதி திறந்து வைக்கிறாருன்னு சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியுடைய முதல் கிரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்டை ஜிண்டல் ஸ்டெயின்லெஸ் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதை தான் அமைச்சர் துவங்கி வைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஹரியானா மாநிலத்தில். பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. என்எஸ்சி பிஎஸ்சி அபராதம் விதிச்சிருக்காங்க. தலா $5,42,000. போர்டுடைய அமைப்பை சரியா அந்த விதிகளை கரெக்டாக பின்பற்றல அப்படின்றதான் குற்றச்சாட்டு. ஓகார்ட் குறித்து என்டிடிவிலேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக $400 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க. ப்ரைகால் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. டாக்ஸ் கட்ட சொல்லி $380 கோடி. இது தவிர அபராதமும் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டும் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஷஷிஜித் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கிட்ட இருந்து. அதோடைய மதிப்பு $29 மில்லியன். ட்ரீம் ஃபோக்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்க லுக் சலூன் அப்படின்ற நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்ல வராங்க. பியூட்டி அண்ட் க்ரூமிங் சர்வீசஸ்க்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்காங்க ட்ரீம் ஃபோக்ஸ். ஹேவல்ஸ்க்கு ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க கோல்ட்மேன் சாக்ஸ். முன்ன சொல்லியிருந்தது நியூட்ரல் ரேட்டிங், இப்போ அப்கிரேடுக்கு பிறகு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்லையும் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது $1,540, இப்போ $1,660 உயர்த்தி இருக்கிறாங்க. அதாவது நேற்று க்ளோசிங் பிரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க கோல்ட்மேன் சாக்ஸ். ஷில்பா மெடிக்கேர் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. யூரோப் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு ஒரு மருந்துக்கு. எதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து? புகைப்பிடித்தில் நிறுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஷில்பா மெடிக்கேர். KIOCL லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு. என்எஸ்சி பிஎஸ்சி அபராதம் விதிச்சிருக்காங்க. $5,42,000 தலா அபராதம் விதித்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. போர்டுடைய நியமனத்தில் கரெக்டாக விதிகளை பின்பற்றல அப்படின்றதான் குற்றச்சாட்டு. லாசன் அண்ட் டியூப்ரோ தரப்புல அப்டேட் இருக்கு. ஜகார்த்தா மாஸ் ரேபிட் டிரான்சிட் ப்ராஜெக்ட் இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டருடைய மதிப்போ காலளவோ கம்பெனி வெளியிடல. சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு $1,000 கோடி இடையே இருக்கலாம். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி புது முதலீடு செய்ய போகிறதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். அவங்களுடைய சப்சிடி நிறுவனமான டிவிஎஸ் மோட்டார் சிங்கப்பூர் வழியாகத்தான் இந்த முதலீடு செய்கிறாங்க. கில்வாட் GmbHல €4 மில்லியன் முதலீடு செய்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 39%லிருந்து 49% உயர்த்துறாங்க. பேடிஎம் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்குடைய சேர்மனாக விஜய் சேகர் சர்மா ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் போர்டிலிருந்து விலகிறாரு. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ல பிரச்சனை இருக்கிறது நமக்கு தெரியுங்க. ஆர்பிஐ சில தடைகளை விதிச்சிருக்கிறாங்க. மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து அது அமலுக்கு வருது. ஸோ பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்லேருந்து இப்போ விஜய் சேகர் சர்மா விலகிறாரு. புது சேர்மன் அவங்க நியமிப்பாங்க அப்படின்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. பேடிஎம் தொடர்ச்சியாக கடந்த 7 நாட்களில் 6 முறை அப்பர் சர்க்யூட் ஏற்றிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் அப்பர் சர்க்யூட் ஏற்றிருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். மற்றொரு செய்தி என்ன சொல்லியிருக்காங்க, என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்பிஐ நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது பேடிஎம் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடராக நடத்துவதற்கு அனுமதிக்கலாமான்றது கொஞ்சம் பரிசீலனை செய்யுங்கன்னு ஆர்பிஐ நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில் பேடிஎம்க்கு.
ஆஷிகா ஸ்டாக் புரோக்கிங் பேடிஎம் குறித்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, இப்போதைக்கு அதில் முதலீடு செய்வதற்கு நாங்கள் அறிவுறுத்த மாட்டோம்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆஷிகா ஸ்டாக் புரோக்கிங். போன வாரம் நம்ம பார்த்தோம் கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து பேடிஎம் டவுன் கிரேட் பண்ணியிருந்தாங்க, நியூட்ரல் ரேட்டிங்காக டவுன் கிரேட் பண்ணி டார்கெட் விலையும் குறைச்சிருந்தாங்க 860 450 ரூபாயாக. ஸ்ப்ரேக்கிங் லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்காங்க, 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூலேருந்து 2 ரூபாயாக மாற்றுறாங்க, அதாவது ஒரு ஷேர் இருந்தால் 5 ஷேராக மாறும். சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஏடிஎம் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நிறுவனம் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரொமோட்டர் வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்காங்க. 1503 கோடி ரூபாய் மதிப்பிற்கான டிரான்சாக்ஷன் நடக்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மணி கண்ட்ரோல் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரொமோட்டருடைய பேரும் கொடுத்துருக்காங்க, சியான் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்ஸ் 26.7% ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்காங்க. 1500 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். கனரா பேங்க் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்காங்க, 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாக மாற்றுறாங்க, அதாவது ஒரு ஷேர் 5 ஷேராக மாறும். ரெலிகார் என்டர்பிரைசஸ் தரப்பில் அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் ரெலிகார் ஃபின்வெஸ்ட். அவங்களுடைய எக்ஸ்டர்னல் டெப்ட் அனைத்தும் அடைக்கப்பட்டிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஆர்பிஐ அபராதம் விதிச்சிருக்காங்க 2 கோடி ரூபாய், சில விதிகளை சரியா பின்பற்றலன்ற குற்றச்சாட்டு. சிட்டி யூனியன் பேங்க் மீதும் 66 லட்சம் ரூபாய் அபராதம் வச்சிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் சம்பந்தமான விதிகளை சரியா பின்பற்றல அப்படின்ற குற்றச்சாட்டு. ஆந்திரா சிமெண்ட்ஸ் தரப்பில் அப்டேட் இருக்குது. ப்ரொமோட்டர் சாகர் சிமெண்ட்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க, 46,86,607 ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க, அதாவது 5% ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்கிறாங்க. ஆஃபர் ஃபார் சேல் வழியாக இன்னைக்கு February 27 மற்றும் நாளைக்கு February 28. இன்னைக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து விண்ணப்பிக்கலாம், நாளைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் விண்ணப்பிக்கலாம். ஜென் டெக்னாலஜிஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து 93 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சிருக்கின்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஏர்டெல் தரப்புல அப்டேட் இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் வந்து அண்டர் வாட்டர் மெட்ரோ, முதல் அண்டர் வாட்டர் மெட்ரோ கொல்கத்தாவில் அதற்கான கனெக்டிவிட்டி சேவையை ஏர்டெல் வழங்குவதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. eastmytrip.com ஷேர்ஸை மினர்வா வெஞ்சர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க, 90 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 0.5% ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறாங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்காங்க, 3000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வழியாக யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, மார்கன் ஸ்டான்லி ஏஷியா, சொசைட்டி ஜெனரல், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, பிஎன்பி பரிபாஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட். இவங்களுக்கு என்ன விலையில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 135 ரூபாய் 65 பைசான்ற ஒரு ஷேருடைய விலைக்கு நிர்ணயிக்கப்பட்டு இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. 3000 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்காங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் தரப்பில் அப்டேட் இருக்கு. ராஜஸ்தானில் அவங்களுடைய புது ரிசார்ட்டை திறக்க இருக்கிறாங்க, அதே போல ஆந்திர பிரதேஷ்லையும் அவங்களுடைய புது ஹோட்டலை திறக்க இருக்கிறாங்க. இரண்டுமே நிதியாண்டு 2026 திறக்கப்படும் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. பவர் மேக் ப்ராஜெக்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. 396 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து? சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே கிட்ட இருந்து கிடைச்சிருக்கின்ற அப்டேட். ஹெச்எஃப்சிஎல் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்களோட சப்சிடி நிறுவனம் தான் HTL. அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு, கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் மதிப்பு. ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் யார்கிட்ட சொல்லல, பிரைவேட் டெலிகாம் ஆபரேட்டர்ன்றது மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஹிந்த் ரெக்டிஃபயர்ஸ்க்கு 200 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் இந்தியன் ரயில்வேஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கின்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. விப்ரோ தரப்புல அப்டேட் இருக்கு. நோக்கியாவுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்ல வராங்க, வயர்லெஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்டேட் கொடுத்திருக்காங்க விப்ரோ. MCX தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்க இந்தோனேஷியாவுடைய ஜகார்த்தா ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்சேஞ்சுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. 2 பேருமே இணைந்து வேலை செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம். குறிப்பாக அவங்க சொல்லியிருக்கிற சில விஷயங்கள் என்னன்னா, ரிசர்ச், எஜுகேஷன், ட்ரைனிங், அவேர்னஸ் கிரியேஷன் மற்றும் மற்ற மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ்க்கும் 2 பேரும் இணைந்து வேலை செய்ய போறதாக அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஏர்டெல் மற்றும் பாரதி என்டர்பிரைசஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய சுனில் பாரதி மிட்டல் மணி கண்ட்ரோலுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுலேருந்து கிடைத்த சில தகவல், அவங்களுடைய சேட்டலைட் பேஸ்டு பிராட்பேண்ட் சர்வீசஸ் இந்தியாவில் துவங்குவதற்கு தயார் நிலையில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அரசு கிட்ட இருந்து கடைசியாக ஒரு ஒப்புதல் பெற வேண்டியது இருக்கு. அவங்களுடைய சோதனை ஓட்டமும் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கின்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க. OneWeb அப்படின்ற பேரில் தான் அந்த பிராண்டை அறிமுகம் செய்கிறாங்க. அவர் கொடுத்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இலன் மஸ்குடைய ஸ்டார் லிங்க் வந்து அவங்களுக்கு ஒரு போட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஒரு பெரிய பிராண்டு தான், இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸும் இவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸும் வித்தியாசம் இருக்குன்றது சொல்லியிருக்கிறாரு. ஏர்டெல் குறிப்பா B2B பிசினஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க, B2Cல கிடையாதுன்ற ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதே பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டார்லிங்க்கு வந்து விரைவாக ஒப்புதல் அரசு கிட்ட இருந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் மணி கண்ட்ரோல்ல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் செய்யக்கூடிய ஆட்கள் இப்போ சில நாட்களாக ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் மற்றும் கெல்டான் டெக் சொல்யூஷன்ஸ் மீது கண் வைத்திருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல். நேற்று ஒரு பெரிய வால்யூம் 2 ஸ்டாக்லையும் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் பெரும்பாலும் வந்து இந்த ஸ்பாட் பிரைஸ் மற்றும் ஃபியூச்சர் பிரைஸ் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தான் அவங்க அந்த லாபத்தை ஈட்ட பார்ப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்மால் மற்றும் இல்லிக்விட் ஸ்டாக்ஸ்லையும் கவனம் செலுத்துறாங்க. இல்லிக்விட் ஸ்டாக்ஸ் அப்படின்றது வந்து வால்யூம் குறைவாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். இப்போ இந்த 2 ஸ்டாக்ஸுடைய பேரை மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. ஜாகலில் வந்து இந்த HFT கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. நேற்று 1 கோடி ஷேர்ஸ் ட்ரேடிங்
ட்ரேடிங் ஆகிருக்கு, வால்யூம் வந்து 1 கோடி ஷேர்ஸ் ஏற்றிருக்கு. ஆனால் ஒரு மாத ஆவரேஜ் பார்க்கும்போது 38 லட்சம் ஷேர்ஸ் மட்டுமே. அதே போல் கெல்டான் டெக் சொல்யூஷன்ஸில் ஒரு மாத ஆவரேஜ் வால்யூம் வந்து 21 லட்சம் ஷேர்ஸ் ஒரு நாளைக்கு. ஆனால் நேற்று மட்டும் 1 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் ட்ரேட் ஆகியிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்காங்க. அது இந்த HFT தான் விளையாடி இருக்கிறாங்கன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.